திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதயே. அரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தட நாடும் அடிப்பரவ. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தட நாடும் அடிப்பரவ. மங்குள் மதி தவள் மாடம் வீதி. மங்குள் மதி தவள் மாட வீதி. மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையல்லார் பூனல் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. கங்குள் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. அங்கம் வேதம் போது நாவர் அந்தட நாடும் மடிபரவ. மங்குள் மதிதவள் மாட வீதி. மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கு எரியந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. கங்குள் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. வெற்றி விநாயகமூர்த்திக்கு ஜெயம். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து. தொழும்போதும் வேலோ மயிலும் கல்வேகே. முருகா உனை தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் எல்வேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் எல்வேன். செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பர வேலவர் தந்தது. அதனால் ஓவேலயல் போய் புணர்வி நாவே நடவி நடவீரினியே. திணியான மனோ சிலை மீதுனதான் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. தூக்கும் பனுமற்றுரை தோய்ந்த கல்வியும் சொற்றுவை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய். வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்ட செல்லாவில் நின்று ஆக்கும் கருணை கடலே. சகலகலாவல்லியே சகலகலாவல்லியே. மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம்
ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் அனுமஸ்மரணாத் பவேத்யம் அசாத்ய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபு. நரியை குறியை நரியை குதிரை பரியாக்கி நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதியேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூருங்கோன் திருவாசகம் எனும் தேன் வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊங்கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யோ நமோ நமः. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மெய்யன்பர்களே, தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமர் கிருபாந்த வாரியார் சுவாமி திருவடிகளை வணங்கி என்னுடைய வழிகாட்டல் குருனாக விளங்கக்கூடிய பருத்தியூர் ஸ்ரீ சந்தானரமண திருவடிகளை வணங்கி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு நம் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு 120 காலம் மிக 120 ஆண்டு காலம் முடிந்து ஒரு சபை அற்புதமாக இந்த சென்னையிலே நடக்கிறது என்றால் அது வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சபை ஒரு நல்ல சத்சங்கம் என்பதை சொல்லிக்கொண்டு சிந்தை மகிழும் சிவபுராணத்தில் 5வது அடியிலிருந்து சிந்திக்கக்கூடியது. ஏற்கனவே 4 பேசிக்கிறோம். 5வது அடியிலிருந்து விரிவுரை. ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க ஏகல் அநேகல் இறைவன் அடிவாழ்க. ஏகன் என்று சொன்னால் ஒருவன், அநேகன் என்று சொன்னால் அவனே பலவாய் இருப்பவன். கடவுள் ஒருவராக இருக்கிறான் என்பதைத்தான் ஏகன் என்பதும், அந்த உருவமே பலவிதமான ரூபங்களில் நமக்கு காட்சி அளிக்கிறது, தரிசனம் கொடுக்கிறது. அதனால் அவன் அநேகன். அந்த அபிராமி பட்டர் சொல்வார், ஒன்றாய் அரும்பி பலவாய் இருந்து இவ்வுலகும் எங்குமாய். ஆக கடவுள் ஒருவனே என்பது ஏகன் என்பதாலும் அந்த ஒருவனே பல உருவங்களில் வருபவனாக இருக்கிறான். அதனால் அவன் அநேகன் என்கிறார் மணிவாசன். அதனால்தான் மதுரையின்பதியிலே சுவாமி 64 திருவிளையாடல்களை செய்தார். ஒரே ஒரு சோமசுந்தர கடவுள் தான். அதான் 64 திருவிளையாடல்களை செய்தார். இப்ப சோமசுந்தரன் ஒருவரே ஆவார். அவர் செய்த 64 திருவிளையாடல்கள் அநேகமாக அவர் பலவித ரூபங்களிலே செய்தார். அதனால ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இன்னொரு இதுக்கு விளக்கம் என்னென்று சொன்னால், அநேகமான தெய்வங்களும் தேவர்களும் மற்றவர்கள் எல்லாம் ஒரு உயிர் கூட்டங்களே, நம்மளை போன்ற மனிதர்கள் தான். அவர்கள் தெய்வமாக இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வங்களுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் பிறப்பு இறப்பு அச்சம். இளங்கோடிகள் சொல்லுவார், சிவபெருமானத்தை சொல்கின்ற போது சிலப்பதிகாரத்திலே
பிறவா யாக்கை பெரியோன். அவனுக்கு பிறப்பும் கிடையாது, அவனுக்கு இறப்பும் கிடையாது. அதனால்தான் சுந்தரர் பதிவு பண்றார், பிஞக பித்தனை பிறப்பில்லையை, பிஞக பித்தனை பிறப்பில்லையை. அவரே இவரே ஒரு இடத்துல சொல்றார், பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க. அந்த வெல்க அடியில போல் சொல்றார், பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க. ஏன் சுவாமி பிறப்பருக்கும் பெரியோனாக இருக்கிறான்? அவனுக்கு தான் ஸ்ரீருத்ரத்து அந்த மந்திரம் வருது. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாம் ப்ருதாதே. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாம் ப்ருதாதே. சுவாமி சித்பவானந்தா அதற்கு உரை வேதாந்த பரமாக உரை காணுகின்ற பொழுது அதைத்தான் தமிழ்ல சொல்றார் அவர், பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க. அதே கருத்தைத்தான் நம்ம இளங்கோவடிகளும் பிறவா யாக்கை பெரியோன் என்று சொல்றார். சுந்தரர் கொஞ்சம் இறங்கி வந்து பிஞக பித்தனை பிறப்பில்லியை. அப்ப சொல்றார் சித்பானந்தா, இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இதை எவரொரு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ உச்சரிக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு பிறப்பருக்கும் தன்மை தானாக வந்தது. அதனால இது ரொம்ப மிருத்யுஞ்சய மந்திரம் என்று பெயர். சில பேர் எனக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு கிளம்பும் போதே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கிளம்புவார். இது எல்லாருனாலும் சொல்ல முடியாது, வடமொழி மந்திரம். அதனால என்ன பண்ணுவாங்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க. எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லத்துக்கு அதிகாரியாக்கி தந்தவர் தான் மணிவாசன். அதுதான் எடுப்பில பஞ்சாட்சரத்தை சொல்லி ஆரம்பிச்சார். நம சிவாய வாழ்க. எல்லாம் ஸ்ரீருத்ரத்துல இருக்குது. ஸ்ரீருத்ரத்துல இதயஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த மந்திரம். அதனால எடுத்த உடனே எல்லாரும் அதை சொல்லணும் அப்படின்ட்டா, நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க. அதனாலே இந்த மந்திரத்தை எவர்கள் உச்சரித்து கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு பிறப்பறுப்ப தன்மை வந்துவிடும். அதிலிருந்து மீண்டும் பிறவாத தன்மையை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்று அற்புதமான மந்திரம் இது. அதனால சொல்ற மணிவாசகர், ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வியாக்கியானத்தில் என்ன சொல்றார், ஏகன் அநேகன் இறைவன். சூரியன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஆனா குளத்தில் உள்ள ஜலத்தில் விழுகிறது அதன் ஒளி, நதியிலே விழுகிறது, ஏரியிலே விழுகிறது, குட்டையிலே விழுகிறது, கிணற்றில் விழுகிறது, கடல்லே விழுகிறது. அந்த சூரியன் எப்படி எல்லா இடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவது போலவே சிவபெருமான் ஒரே ஒருவனாக இருந்து அருள் செய்கிறான். அப்ப இறைவன் ஒருவனே பலவாறாக இருக்கிறான். 100 வியாக்கியானத்துல சொல்றார் அவர், 4 வித்து இருக்கு பாருங்க, சின்னதா தான் இருக்கும். ஆனா அந்த வித்துல பிறந்த ஆலமரம் ஆயிரக்கணக்கான விதைகளை தருவது போல 1000 ஒரே குணம் இயல்பான இயல்புகளை கொண்டுள்ளன. அப்ப அவனே ஏகனாக இருக்கிறான், அவனே அநேகனாக இருக்கிறான். அப்பேற்பட்டவனுடைய அந்த ஏகன் அநேகனாக இருக்கின்ற அந்த திருவடியை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏன் ஏகன் சொல்றார், ஏன் அநேகர்? எல்லா இடத்திலும் அவன் தான் இறம்பு. அதைத்தான் இங்க சொல்ல வர்ற. எங்கும் எதிலும் இருப்பவனாக நிறைந்தவனே அவனுக்குத்தான் இறைவன் என்று பெயர். அவன் இல்லாத இடமே இல்லை. இரண்யகசிபு வந்து கேட்கிறான், ஹரி எங்க இருக்கிறார்? பிரகலாதன், ஹரி எங்கேயா இருக்கான்? காமி பார்க்கலாம், ஹரிய வர சொல்லு. அவன் உடனே சொன்னான், தூணிலும் இருப்பான் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். பகவான் துரும்புலி ஒழிஞ்சுட்டான். பகவான் பயந்து போயிட்டானா. அவன் சர்வவே இருக்கிற மகாவிஷ்ணு எல்லா தூணையும் ஒளிஞ்சின்டான். இதுக்கு ஒளிஞ்சின்டான். அவன் எந்த தூணை காமிக்க போறான்னு தெரியாது, எதை அடிக்க போறான், அந்த கதாயத்தால எந்த தூணுக்கு அடிக்க போறான்னு தெரியாது. அதனால எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சின்டான். அப்ப இறைவன் ஒற்றுதான் சர்வ வியாபியாக இருக்கிறான். ஏகன் அநேகன் இறைவனடிவாழ்க சொல்றார். ஆதியும் அந்தமும் இல்லா
அருட்பெரும் சோதியையாம் பாட கேட்டேன். அவன்தான் அந்த அவனுக்கு முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. நமக்கெல்லாம் எல்லாம் உண்டு. நமக்கு டிஓபியும் உண்டு, நமக்கு டிஓடியும் இல்லையா? நமக்கு தான் அவன் எல்லாம் இதெல்லாம் கடந்தவன். அதைத்தான் விவேகானந்தர் சொல்றார். சிகாகோ மாநாட்டில் பேசும்பொழுது கடவுளை பற்றி பேசுங்க அப்படின்னு போது சொல்றாரு. இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுதே அவர் சொல்லுகிறார், இறைவன் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான், அவன் சர்வவியாபியாக இருக்கிறான், அவன் புனிதமானவனாக இருக்கிறான், அவன் உருவமற்றவனாக இருக்கிறான், அவன் அருவமற்றவனாக இருக்கிறான், அவன் வல்லவனாக இருக்கிறான், அவன் பெருங்கருணையாளனாக இருக்கிறான். அப்பேற்பட்டவன் தான் இறைவன் என்ற தகுதியே இருக்க முடியும். அப்பேற்பட்டவன் இறைவன். அவ்வளோ விஷயங்களை சொல்லி அதை நம்ம எளிமையா அப்பர் திருமா ரொம்ப சொல்லிட்டார். அப்பனும் நீ அன்னையோ நீ, அன்னையும் நீ எப்பனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, அன்புடைய நண்பன் நீ. அப்படி சுவாமி சகா மார்க்கத்துல இருக்கார். அப்ப அவனே அம்மையப்பனாக இருக்கிறான். அதைத்தான் ஞான சம்பந்தருக்கு வழிவர்த்தர் சொல்றார். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், ஆயனின் பால் அன்பு செய்ய ஆதரிக்கின்றது உள்ளம், ஆயமாய காயந்தன்னுள் ஐவ நின்று ஒன்றனுட்டார், மாயவேயன அஞ்சுகிறேன் வலிவலமேயவனே, தாயும் நீயே தந்தை நீயே. அதெல்லாம் கருத்துல வச்சுதான் சொல்றார். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, அவனே தோற்றமாக இருக்கிறான், அவனே முடிவாக இருக்கிறான். அதைத்தான் தத்துவமசி என்று வடமொழியிலே சொல்றார். தத்து தொம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய். சபரிமலை போனவங்களுக்கு தெரியும், இங்க போன என்ட்ரியிலே போட்டிருக்கும் தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ அதுவாகவே ஆகிறாய். அப்ப இது எப்படி எங்கேயாவது இந்த எடுக்கிறார் அப்படின்னா, சாமவேதத்துல அடிப்படையாக விளங்குவது காரணம் பிரம்மம் சொல்றார். அப்ப காரண பிரம்மமாகவும் காரிய பிரம்மமாகவும் இறைவன் ஒருவனே இருப்பதால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, அவனே காரணமாக இருக்கிறான், அவனே காரியமாக இருக்கிறான், அவனே பலவாக இருக்கிறான். சரி, இப்படிலாம் சொல்லிட்டார். வேற யார் சார் சொல்லிட்டார்? பத்தி சொல்றார். ஏகமோ அன்றி அநேகமோ என்றோ, ஏகமோ அன்றி அநேகமோ என்றும், இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆணோ அதுவோ, யோகமோ பிரிவோ ஒளியோ வெளியோ உரைப்பதற்றோ என உணர்ந்தோம், ஆகமோடுரைந்து வழுத்து நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே, அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதே கருத்தை தான் ஏன் வள்ளலார் அப்படி சொன்னா, அவர் எல்லாம் பாடினா கூட கடைசியில அருட்பெரும் ஜோதி யார் இருக்கிறார்னா சிவபெருமான் தான். அதான் சொல்றார், அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பெரும் சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம். அப்படி சொல்றார். பெரும் சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம். அப்ப அவன் ஒத்தந்தான் இருக்கிறான். அதனால்தான் எல்லாரும் சைவர்களுக்கு கோயில் சிதம்பரம்.
உலகத்தின் பூமரேக மத்திய பகுதி எங்க, அந்த பூமத்தில மத்திய பகுதியாக இருக்குன்னா நடராஜ பெருமானுடைய திருவடி கீழே தான் இருக்குது. நாசாகாரம் ஒத்துக்கிறான், நம்மால் ஒத்துக்க மாட்டேன். நாசாலேருந்து ஒட்டு சொல்றான், இங்கதாயா இருக்கு உலகத்தின் பூமத்திய ரேகை பகுதி நடராஜ பெருமான குஞ்சித பாதத்தின் கீழே தான் இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றார். யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பதற்றோ என உணர்ந்தோ நாகமோடு உரைத்து வழுத்து நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே ஏகன் இறைவனடி வாழ்க. இதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த ஏகன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு இடத்துனா தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம். தனித்தன்மை வாய்ந்தது. அப்ப ஏன் அதை சொன்னார்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உலகத்தில் ஒரு தன்மை இருக்கு. உங்க ஆன்மா மாதிரி என்று இருக்காது, என் ஆன்மா மாதிரி உங்களுக்கு இருக்க. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இறைவன் ஒரு தனித்தன்மையை போட்டு வைத்துக் கொண்டு எல்லா ஆன்மாக்களையும் கடை தேற்றுவனாக சிவபெருமான் இருக்கிறான். அதுதான் அங்க சொன்னான். திரையம்பகம் யஜாமகி சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவார்க்கும் வந்தனான் மிருத்தோர் முக்கிய மாம் பிரதாத்து. எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்கின்ற பரம்பொருளாக இருக்கிறான். ஆனாதான் திருப்பரந்துரையில என்ன பேர் சுவாமிக்கு? ஆத்மநாத சுவாமி. அம்பாளுக்கு பேர் யோகாம்பிகை. யோகாம்பிகா சமேத ஆத்மநாதன். உலகத்துல எவ்வளோ மனுஷனுக்கு எவ்வளோ ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாவுக்கும் தலைமை பீடமாக இருக்கக்கூடியது இந்த திருப்பெரும் துறை. அதனாதான் அதுக்கு ஆத்மநாதன் சுவாமி. ஆவுடையார் கோயில். அப்படியே அந்த நேவேத்தியம் புழுங்கச்சி சாதம், அந்த கீரை சுண்டல், அப்புறம் பாவக்காய் எல்லாம் போட்டு ஆவி பறக்கும். ஆவி உடையதாலே அவர் ஆகும். அது வாங்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க தெரியுமா? அது கிடைக்கிறது கஷ்டம். எல்லா ஆன்மாக்களுக்கும் தலைமை பீடமாக இருக்கக்கூடியது திருப்பெரும் துறை. அந்த துறையில போய் நம்ம இறங்கினாதான் நம்ம கரை சேரணும். அதான் குளக்கரை துறை திருப்பெரும் துறை எதுக்கு சொல்றோம்? அந்த துறையில போய் இறங்கி நம்ம கரை சேரணும். அப்ப பல ஆன்மாக்களாக இருக்கின்ற இறைவன். அதனால திருப்பெருந்துறை அவனுக்கு ஆத்மநாத சுவாமி என்ற அற்புதமான திருப்பெயர். அப்ப அவனுடைய திருவடி வாழ்க ஏகண்டனேகன் இறைவனடி வாழ்க. அப்ப உபநிஷத்து இதே கருத்து தான் சொல்லுது. அது வடமொழியில சொல்லுது. அதான் வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. இது தமிழ்ல சொல்லுது தான். உபநிஷத் சொல்லுது பூர்ணமித பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. எல்லாம் பூரணம். எதை எடுத்தாலும் பூரணம். நமக்கு பூரணம்னா பிள்ளையார் சக்தி அன்னைக்கு தான் தெரியும். அந்த கொழுக்கட்டை போட்ட அன்னைக்கு தான். அன்னைக்கு தான் நமக்கு பூரணம். பிள்ளையாருக்கு பூரணம் சொல்லுவாங்க. மோதகம் அதுக்குள்ள ஒரு பூரணம் இருக்கு. அது சில பேர் உளுந்தல போடுவாங்க காரம், சில பேர் இனிப்புல போடுவாங்க. இனிப்பு பூரணம் அது பார்த்தீங்கன்னா அது எப்படி அதோட மகிமை. அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டை வாங்க சாப்பிட்ற பாருங்க, அது தனி ருசி. ஏன்னா அது பிரசாதம் ஆயிடுது. சாதாரணமா சாப்பிட்டா அது வெறும் சாதம் தான். அதான் இறைவனுக்கு காண்பித்தல். நைவேத்தியம்னா காட்டுதல். பூர்ணமித பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஏன் பூரணம் அப்படின்னா, பூரணத்துல எடுக்க எடுக்க குறையாது, அண்ட அண்ட வந்து கொண்டே இருக்கும். அக்ஷய பாத்திரம் போன்றது பூர்ணம். அக்ஷயம்னா வளருதல், க்ஷயம்னா குறையுது. அதுல வந்ததுதான் அக்ஷய திருதி. நம்ம எல்லாம் டீநகருக்கு போய் அந்த கோல்டு வாங்கிறதுக்கு தான் போறாங்க. அக்ஷய திருதியில நிறைய தர்மம் செய்யும். விசிறி வாங்கி கொடுக்கலாம், தயிர் சாதம் போடலாம், ரொம்ப செருப்பு கொஞ்சம் எதுவாங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், பீல பொருள் கொடை கொடுக்கலாம், நீர்மோர் பந்தலம், இதெல்லாம் தான் இது தர்மம் வளருது. இதைத்தான் வளர்க்க சொன்னாங்க. தங்கத்தை வாங்கி இருப்பவன் இல்லாதவன் கொடுக்கணும், அப்படிதான் சொல்லியிருக்கு அக்ஷயத்தில். இப்ப அப்படி இல்லை. அப்ப எவ்வளவு எடுத்தாலும் அள்ள அள்ள குறையாது. பூர்ணம் கொள்ள கொள்ள வழியதான் பூர்ணம். அதுலேருந்து எப்பொழுதும் அது பூர்ணமா இருக்கக்கூடிய இறைவன் ஒற்றுமை. அதுதான் பாரதி சொல்றான். அந்த
விடுதலை போராட்டம் போது சொல்றான், பாரினில் யாருக்கும் இனி நான் அடிமை செய்வோம் பரிபூரணன் ஒருவனுக்கே. அது பரிபூரணா சிவபெருமான். பரிபூர்ணமா யார் இருப்பான்? இறைவன் ஒருவன் மட்டுமே இருப்பான். அதனால்தான் சொல்றாரு, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அப்போ 5 அடிகள் என்ன சொல்றார்? தாழ்வாழ். 5 அடிகள். இந்த அடியில் என்ன சொல்றார்? இறைவன் அடிவாழ்க. வித்தியாசப்பட்டு சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னார்? தாளுன்னா திருவடிதான். இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமா சொல்றார். அந்த திருவடிதான் நம்மை உய்விக்கும். அதனாலே ஏகன் அநேகன் இறைவன் அடி. ஒன்றாக இருக்கும் போது அவனுக்கு திருவடி உண்டு, அவன் பலவாக இருக்கும் போது அவனுக்கு திருவடி உண்டு. அந்த திருவடிதான் நம்மை உய்விக்கும். அப்ப இந்த 6 அடிகளும் மந்திரத்தை வாழ்த்துகின்ற சொற்கள். இதெல்லாம் ஏதோ தமிழ்ல இருக்குன்னு நம்ம சீப்பா நினைக்கூடாது. சிவபுராணெல்லாம் எப்ப நாம ஓதிக்கொண்டு இருக்கிறோமே நமக்கு மீண்டும் பிறவாத தன்மை அடுத்து அந்த திடகாத்திர நம்பிக்கையோட பாராயணம் பண்ண. தினமும் காலையில படிக்கணும், சாயந்தரம் படிக்கணும். அதான் சொல்றார், நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகே நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. என்ன சொல்றார்? ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இறைவனுடைய திருவடியை போற்ற வேண்டும். அப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகசம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 சக்கரங்களையும் நிறைவுபடுத்தி தனித்தனியாக 6 முறை நமசிவாய மந்திரம் ஓதி அந்தந்த ஆதார சக்கரங்களில் பதிவு செய்து நம்மை நாம் உய்வித்துக் கொள்ளணும் சொல்றார் அவரு. சித்வானந்தா வியாக்கியானத்துல சொல்றார். இதை சொல்லுகின்ற போது 6 ஆதார சக்கரம் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அந்த பக்தி பிரவாகத்துல இதை பாராயணம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட உயர்வான திருவடி. அந்த திருவடி அடுத்து என்ன சொல்கிறது? 6வது அடிக்கு போகும். வேகம் கடுத்தாண்ட வேந்தனடிவில்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. 2 விஷயமா இங்க பார்க்கணும். மனுஷனுக்கு வேகமும் வேணும், வேகமும். எல்லாமே ஃபாஸ்டா தான் போகுது. பாருங்க, கேவிஐ சாப்பிட 2 எல்லாம் சாப்பிட்றாங்க ஃபாஸ்டா. ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிருக்கு. அப்ப மனிதனுக்கு வேகம் எதனால் வருகிறது? வேகம் கெடுத்து ஆண்ட வெந்தனடி வெல்க. 3 விதமான விஷயங்கள்ல வேகம். 3 மலங்கள் கூட சொல்லலாம். ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். இந்த மலங்களின் ஒன்று சேர்க்கையே வேகமாக சித்தரிக்கப்படுது. அப்ப இதுக்கிடையில 2 இருக்கு. அகங்காரம், மமகாரம் என்ற 2ம் மனத்தில் உருவாகின்ற பொழுது மனசு வேகமா ஆரம்பிச்சு. உன்னை விட்டேனே பார், உன்னை ஒரு கை பார்த்துடுறேன். இப்ப மனசு அது அகங்காரம் மனோகாரம் சேர்ந்துதான், அகங்காரம் மமகாரம் சேர்க்கின்ற பொழுதுதான் மனிதனுக்கு வேகம் அதிகமாக ஆகிறது. என்ன சொல்ல வர? இந்த சிவபுராணத்தை வேகத்தோடு ஓதக்கூடாது. ஓதுங்கள், அந்த வேகம் வேகமாக போதும். ரொம்ப ஸ்பீடாலாம் போகக்கூடாது. அவரே கடைசியில சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சிவபுரத்தின் உள்ளார் சிவன் திருவடிக்கு பல்லோரும் ஏற்றம். அது எதுக்கு? அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும். அர்த்தம் தெரிஞ்சு படித்தாதான் அதனுடைய தேஜஸ், அந்த ஒளி பிரவாகம் நம்ம உள்ள வரும். இது இன்னொரு உதாரணம் சொல்லலாம். யஜ்யம் வேள்வியெல்லாம் செய்யறாங்க, அதுல சமைத்து போடுவாங்க. நிறைய சமைத்து, அரச சமைத்து, புரச சமைத்து. காஞ்ச சமைத்து என்ன ஆகும்? கப்புன்னு பிடிச்சிக்கும். ஈரமான சமைத்துல புகைதான் வரும். அப்ப நாம அர்த்தம் தெரிஞ்சு படித்தால் அந்த அர்த்தமானது எப்படி அந்த காய்ந்த சமைத்து நெருப்பிலே பற்றி கொள்வது போல நமக்கு ஞானம் உண்டாகும். அப்ப ஈரமா இருக்குன்னா ரொம்ப லேட் ஆகும். அப்ப அஞ்ஞானம், அவரே சொல்றாரு, அஞ்ஞானம் தன்னை
அகழ்விக்கும் நல்லறிவு. அப்ப சொல்ற சிவபுராணத்தை ஒரு பூஜை நூலாக ஏற்று அதை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்ய வேண்டும். அதாவது தினசரி வேதம் ஓதுவது போல் இதையும் ஓத வேண்டும். எல்லாராலையும் வேதம் ஓத முடியாது. அந்தனருக்கு சில பேருக்கு வேதமே எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் பாடசாலைக்கு போகணும், படிக்கணும், குரு மூலியமா வரணும். இதுக்கு அப்படித்தான். இதுவும் வேற தேவார பாடசாலைன்னு ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சு 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 இதை கத்துக்கலாம். குரு மூலமாக இதை கற்றுக்கொண்டு இதை அன்றாடம் ஓத வேண்டும். அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சு. ஓதுவார்னா ஜென்ரலா எடுத்துக்கலாம். திருமுறை ஓதுவோர் பூரா ஓதுவார்கள். அந்தனர் ஓதுகின்ற வேதமும் ஓதுவார்கள். எல்லாம் ஓதுவார் லிஸ்ட் நான் வச்சுப்பேன். ஓதுவார் தம்மை எல்லா யார் யார் இறைவனை ஓதுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓதுவார்கள். அது திருமுறை ஓதுவாருக்கு தனி ஒரு சிறப்பு. அவர்களுக்கு ஓதுவா மூர்த்திகள் என்று பெயர். அவங்கள மாதிரி நம்மளால பாட முடியாது. இந்த அரிகாம்போதி அவ அந்த பன்னிசையில அவங்கள மாதிரி படுத்து நடக்க போறது. இங்க கடைசியா சொல்லுவோம் அதை பத்தி. இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது தொடர்ந்து. அப்ப தினசரி வேதம் ஓதுவதை போல இதை ஓத வேண்டும். சிவானந்த சொல்றார் குறிப்பில். அதற்கு சில நியமங்கள் உண்டு. என்ன நியமம் அப்படின்னா ரெண்டு விஷயமான சொல்றார். ஒண்ணு அகத்தூய்மை வேண்டும், ஒன்று புறத்தூய்மை. அகத்தூய்மை எப்படி வரும்? முதல்ல புறத்தூய்மை வந்தா தான் அகத்தூய்மையா வரும். முதல்ல எழுந்த உடனே முதல்ல குளிக்கணும். முதல்ல நம்ம சரீரத்தை சுத்தம் பண்ணணும், பல் தேய்க்கணும். எல்லாம் அந்த வேலையில கரெக்டா செஞ்சு எல்லா காலை கடன்களாம் முடித்து குளித்து நீராடி விட்டு இறைவனிடம் நாம் செல்கின்ற பொழுது அகம் தூய்மையாக ஆகுவதற்கு காத்திருக்கிறது. அப்ப புற தூய்மை பண்ணணும். உறங்குவதும் சாக்காடு உறங்கு விழிப்பது போலும் படுவர் சொல்றார். ஏன் எழுந்து உடனே குளிக்க சொன்னா? டெய்லி செத்து தாண்டா பிழைக்கிற நீனே. அதுலதான் நம்மளை பிறக்கும் போது கழுவுறாங்க, போகும்போது கழுவுறாங்க. நம்மளை சுத்தப்படுத்தி தான் அந்த மயானத்துக்கு போகின்ற போது நம்மளை சுத்தப்படுத்தி எல்லாம் விபூதிலாம் இட்டு வைடவர் தான் நாமெல்லாம் போட்டு எதுக்கு அனுப்புறாங்க? இந்த சரீரம் இறைவனுக்கு சொந்தமாக சுத்தமா போக வேண்டும். மன தூய்மையோட போகணும், அகத்தூய்மையோட. அப்ப அகத்தூய்மை புறத்தூய்மை என்ற நியதிகள் இரண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. புறத்தூய்மை நீராலே நானும் பண்ணு. கும்பமேளா பாருங்க எவ்வளவு நடக்கிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது மாதிரி விசேஷமா. அது மாதிரி நமக்கு மகாமகம் 2028 வரப்போகுது. இந்த நீராடுதல் என்பதே ஒரு மிகச்சிறிய புண்ணியம். அதுக்கு நம்ம முன்னோர்கள் தவம் செய்திருக்கிறோம். அதை செஞ்சிருந்தாதான் நாமளும் போய் அது நீராடுதல் நதி நீராடுதல். நம்ம அகத்தையும் புறத்தையும் தூய்மைப்படுத்துதல். அதான் போன உடனே அப்படியே காலை நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் மேல புரோக்ஷன்லாம் பண்ணி அதுக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்லி அந்தந்த ஊருக்கு அந்தந்த நதி சிறப்பானது. அப்ப புற தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். வள்ளுவர் சொல்ற